Welcome viewers. In this video we are going to continue 11th standard biobotany chapter 4 reproductive morphology. In this topic we are discussed about the previous topics with diagrams, but now we are going to discussing about the types of fruits. In previous videos we are discussed simple fleshy fruits. Simple fruits la rendu type irukku, fleshy fruits and dry fruits. adula simple fruits la fleshy fruits and its subdivisions drupe, pome, pepo, aspergillum, plastula adu ellame pona video la paathom. So in this video we are going to discussing the same topic, simple fruit, and second subdivision dry fruits பத்தி பார்க்க போறோம். சரியா? Listen, once again remind you, the fruits are derived from a single ovary of a flower is called a simple fruit. Example, mango, tomato. The simple fruits are classified based on the nature of pericarp, two types, fleshy fruits and dry fruits. Okay, simple fruits, fleshy fruits, dry fruits. We are discussed fleshy fruits on previous videos. Now we are going to discuss dry fruits. Here the dry fruits are subdivided into three types. They are dry dehiscent, dry indehiscent and caecocarpic fruits. So in the first manner, dry dehiscent fruits is also subdivided into follicle, legume, silicula and capsule. Here the capsule is further subdivided into septicidal, laculicidal and poricidal. So hereafter we are going to discussing one by one dry dehiscent fruits only. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும், எந்த டாபிக் பார்க்கணும், ட்ரை ஃப்ரூட்ஸில் 3 சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, அதாவது ட்ரை டெகிசன்ட்டு, ட்ரை இன்டெகிசன்ட்டு, சீசோகார்பிக், இந்த 3 டைப் இருக்கு இல்லையா. இதில் ட்ரை டெகிசன்ட்டை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் என்ன, முதல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் என்றால் என்ன, அதில் இருக்கக்கூடிய 3 டிவிஷன்ஸில் முதல் டிவிஷன்ஸ் ட்ரை டெகிசன்ட் ஃப்ரூட்ஸ் என்றால் என்ன, அதில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை டெகிசன்ட் ஃப்ரூட்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஃபாலிக்கிள், லெக்யூம், சிலிகுலா அண்டு கேப்சூல்ஸில் மட்டும் நம்ம போகிறோம். ரிமைனிங் 2 types, ட்ரை இன்டெகிசன்ட் அண்ட் caecocarpic fruits will discuss about next videos. Okay students, let's go to dry fruits. Here what do you mean by dry fruits? They develops from single ovary. இதுதான் சொல்கிறாங்க ட்ரை ஃப்ரூட்ஸு. they develops from single ovary where the pericarp is dry and not differentiated into like as epicarp, mesocarp and endocarp. But whereas in fleshy fruits the epicarp is differentiated into என்னது epicarp, mesocarp, endocarp. But dry fruits என்ன சார், they develop from single ovary. இது ஒற்றை ஓவரிலிருந்து உருவாகுது. where the pericarp is dry. அப்போ அந்த கனித்தோலானது உலர்ந்து காணப்படும் அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு எபிகார்ப், மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த உலர்ந்த கனித்தோலானது கனி வெளித்தோல், கனி நடுத்தோல், கனி உட்தோல் அப்படின்ற வேறுபாடு இதில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபர்தர் சப்டிவைடட் இன்டு த 3 டைப்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா? நம்ம சொன்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய 3 டிவிஷன்ஸு என்ன அப்படின்னாக்கா ட்ரை டெகிசன்ட்டு, ட்ரை இன்டெகிசன்ட்டு, சீசோகார்பிக். சரியா? ஸோ அதில் ட்ரை டெகிசன்ட் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ வாட் யூ மீன் பை ட்ரை டெகிசன்ட் ஃப்ரூட், அதாவது உலர் வெடிக்கனி என்றால் என்ன? ட்ரை ஃப்ரூட்னா உலர்கனி, தனிக்கனியில் சதைக்கனி, உலர்கனி. அந்த உலர்கனி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த உலர்கனியில் 3 டிவிஷன் இருக்குது. அதாவது ட்ரை டெகிசன்ட் ஃப்ரூட், உலர் வெடிகனி, உலர் வெடியாகனி, பிளவுக்கனி. அந்த உலர் வெடிகனியில் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ட்ரை டெகிசன்ட் ஃப்ரூட் என்றால் என்ன? பெரிகார்ப் இஸ் ட்ரை அண்ட் ஸ்பிளிட் ஓப்பன் அலாங் த சூச்சர்ஸ் டு லிபரேட் சீட்ஸ். சூச்சர்ஸ்னால் என்னது, அந்த சூழ்நிலைகள் இணைவு பகுதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரிகார்ப் வந்து இதில் உலர்ந்துருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பிளிட் ஓப்பன் அலாங் த சூச்சர்ஸ், அந்த சூழ்நிலைகள் இணைந்திருக்கு இல்லையா, அதிலேருந்து பிளர்ந்து விதைகளை வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தே கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு த ஃபாலோவிங் டைப்ஸ். அப்போ இந்த ட்ரை டெகிசன்ட் ஃப்ரூட்ஸும் சில வகைகளை வந்து கொண்டு இருக்கிறது பேஸ்ட் ஆன் த நேச்சர். அது என்றால் என்ன அப்படின்றது, அதனுடைய டைப்ஸ் எங்கெங்கே, அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபாலிக்கிள்
இப்போ pericarp is dry and split open along the sutures to liberate seeds ன்னு சொல்கிறாங்க. They can be classified into the following types. Number 1, follicle, அதாவது ஒருபுற வெடிகனி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருபுற வெடிகனி என்றால் என்ன? It is the fruit developed from monocarpellary superior ovary அப்படின்றாங்க. இது எங்கேருந்து உருவாகுது? the fruit developed from monocarpellary ஒற்றை சூலகாரை சூலிலைகள் superior இணைந்த சூர்பையிலிருந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் டெகிசன்ஸ் அலாங் ஒன் ஸ்விட்சர், ஒரே ஒரு சூழலிலிருந்து ஒரே ஒரு அது பிளவுபட்டு விதைகளை வந்து வெளியேற்றுது. ஒரு சைடில் மட்டும் அப்படின்னா ஒரே ஒரு பகுதியில் மட்டும் அது பிளந்து விதைகளை வெளியேற்றுனா அதுக்கு பேர் ஃபாலிக்கல், அதாவது ஒருபுற வெடிகனி அப்படின்னு பேர். புரியுதா சொல்கிறது? ஒரே ஒரு பிளேனில். எக்ஸாம்பிள் கலோட்ரோபீஸு. நெக்ஸ்ட்டு லெகும் ஆர் பாட். லெகும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம என்ன அப்படின்னு பார்ப்போம். திஸ் ஃப்ரூட் டெவலப்டு ஃப்ரம் மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை சூலக இலையிலேருந்து இணைந்த சூர்பையிலேருந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெகிசெட்ஸ் த்ரூ போத் டார்சல் அண்டு வென்ட்ரல் ஸ்விட்சர்ஸ். இது என்ன அப்படின்னா இந்த டாப்பிக்கில் லெகுமை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நம்ம ஃபாலிக்கில் வந்து ஒருபுற வெடிகனி, லெகும்ன்றது இருபுற வெடிகனி. அப்போ இந்த டார்சல் அண்டு வென்ட்ரல் மேல் பக்கத்திலிருந்தும் கீழ்ப்பக்கத்திலிருந்தும், சரியா, மேலேயும் கீழையும், அதாவது அதனுடைய அந்த மேல் பாகத்திலிருந்து கீழ்ப்பாகத்திலிருந்து அந்த சூழ்நிலைகள் இணைவர்கள் இல்லையா, அங்கேருந்து பிளவுபட்டு விதைகளை வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பைசம். புரியுதுங்களா? இப்போ ஃபாலிக்கல்னால் ஒருபுற வெடிகனி, லெக்யூம்னா இருபுற வெடிகனி. ஓகே, சரி. இது இந்த ஃப்ரூட்ஸ் டெவலப்டு ஃப்ரம் மோனோகார்புலரி அண்ட் சுப்பீரியர் ஓவரி அண்ட் டெகிசஸ் த்ரூ போத் டார்சல் அண்டு வென்ட்ரல் வே. மேல் பாகத்திலிருந்து கீழ்ப்பாகத்திலிருந்து பிளவு ஏற்படும் போது அது மூலயமா அது விதைகளை வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எக்ஸாம்பிள் வந்து பைசம். சரி, நெக்ஸ்ட்டு சிலிக்கோ. ஸோ இன் திஸ் டைப் த ஃப்ரூட்ஸ் டெவலப்டு ஃப்ரம் பைகார்புலரி இரண்டு சூலக இலைகள், சின்கார்பஸ் இணைந்த சூலக இலைகளிலிருந்து அல்லது மேல்மட்ட சூர்பை உடைய பூவிலேருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியலி ஒன் சேம்பர்டு, ஆனால் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அறைகள் மட்டும்தான் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் சப்ஸ்குவெண்ட்லி பிகமிங் டூ சேம்பர்டு டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆர் டியூ டு த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் செப்டம். இப்போ இதில் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் இந்த ஃப்ளவரோட கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? தீஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் பைகார்புலரி சின்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரி, மேல்மட்ட சூர்பையிலிருந்து உருவாகுது. ஆரம்பத்தில் ஒரே ஒரு அறைகள் தான் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சப்ஸ்குவெண்ட்லி பிகமிங் டூ சேம்பர்டு டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டா, இதில் பொய்யான குறுக்குச்சுவர் உருவாகிறதுனால பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? 4 அது 2 அறைகள், இரண்டு சேம்பர் மாதிரி 2 அறைகளை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பிராசிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபால்ஸ் செப்டம்னா பொய்யான குறுக்குச்சுவர், குறுக்குச்சுவர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? குறுக்குச்சுவர். சரி, அதான் சிலிக்வா அப்படின்னு அர்த்தம். அடுத்து சிலிக்வா அப்படின்னு என்ன? சிலிக்வான்றது இட் இஸ் சிமிலர் டு சிலிக்வா. அது சிலிக்வாவில் எப்படி இருக்கும் அதே கண்டிஷன் தான் இங்கே சிலிக்வா, பட் ஷார்ட்டர் அண்டு ப்ராடர். ஆனால் குறுகியது ஆனால் அகலமானதுன்னு சொல்கிறோம். சரியா? அதுதான் இதில் சொல்கிறாங்க. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் ப்ராடர் அகலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சிமிலர் டு சிலிக்வா. அப்படின்னா சிமிலர் டு சிலிக்வா இட் இஸ் ஆல்சோ பைகார்புலரி சின்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரி இனிஷியலி ஒன் சேம்பர்டு பட் சப்ஸ்குவெண்ட்லி பிகமிங் டூ சேம்பர்டு டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டா. அதில் ஃபால்ஸ் செப்டா இருக்கிறதுனால இது எப்படி என்ன வந்து அதாவது பார்க்குறதுக்கு 2 சேம்பர் 2 அறைகிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் கேப்சூல். அடுத்தது நெக்ஸ்ட்டு கேப்சூல். இப்போ கேப்சூல்ன்றது என்ன சார்? வெடிகனிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இதில் இட் இஸ் இந்த ஃப்ரூட்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் மல்டிகார்புலரி பல சூலக இலைகள், சின்கார்பஸ் எல்லா சூலக இலைகளும் இணைந்தது, அண்டு சுப்பீரியர் ஓவரி அதாவது மேல்மட்ட சூர்பையிலிருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த டெகிசன்ஸ் பேட்டர்ன், அதாவது இதனுடைய வெடிக்கும் தன்மையை பொறுத்து தே ஆர் டிவைடட் இன்டூ 3 டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த கேப்சூல்ஸ் ஆர் சப் டிவைடட் இன்டூ 3 டைப்ஸு. தே ஆர் செப்டிசிடல், அதாவது குறுக்குச்சுவர் வெடிப்பு அப்படின்னு சொல்கிறது, அண்டு லாக்யூலிசிடல் அதாவது அரை வெடிகனி, அண்டு போரிசீடல் அப்படின்னா துளை வெடிகனி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையை பிரிக்கிறாங்க. சரி, அதில் செப்டிசீடல் என்றால் என்ன, லாக்குலிசீடல் என்றால் என்ன, போரிசீடல் என்றால் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல இப்போ கேப்சூல் என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் திஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட்
developed from multicarpellary, syncarpous and superior ovary. சரியா? சரி. So based on the dehiscence pattern, அதனுடைய வெடிக்கும் திறனை தன்மையை பொறுத்து they are divided into septicidal, loculicidal and poricidal. ஒவ்வொன்று நம்ம பார்ப்போம். முதல்ல septicidal. So these type of fruits, I mean the capsule splitting along septa and walls remaining attached, the walls remaining attached to the septa. The capsule splitting along septa, அப்போ இதில் இந்த குறுக்குச்சூலேருந்து அது வெடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அண்டு வால்ஸ் ரிமைனிங் அட்டாச் டு த செப்டா, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பிளவு என்ன இருக்கும் அதில் ஒட்டிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் அரிஸ்டோலோக்கியா அப்படின்றது, அரிஸ்டோலோகேசி ஃபேமிலி அரிஸ்டோலோக்கியாவில் வந்து இந்த மாதிரி, அதாவது தடுப்பு சுவர் வெடிப்பு அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது செகண்ட் லாக்லிசிடல் அப்படின்றாங்க. ஸோ ஹியர் ஆல்சோ த கேப்சூல் ஸ்பிளிட்டிங் அலாங் லாக்யூல்ஸு. இங்கே என்ன சொல்கிறோம், த கேப்சூல்ஸு ஸ்பிளிட்டிங் அலாங் த செப்டா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே செப்டிசைடில், இங்கே த கேப்சூல்ஸ் ஸ்பிளிட்டிங் அலாங் த லாக்யூல்ஸ், அதாவது அரை வெடிகனி, சுவர் வெடிகனி, இது வந்து அரை வெடிகனி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? த கேப்சூல்ஸ் ஸ்பிளிட்டிங் அலாங் த லாக்யூல்ஸு, the walls remaining attached to the lacules, septa, the walls remaining attached to the septa. ஆனால் அந்த வால்ஸ் வந்து அது கடைசி வரைக்கும் அதில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஏபல்மாஸ்கஸ் எஸ்குலாண்டஸ், ஏபல்மாஸ்கஸ் லேடிஸ் ஃபிங்கரில் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இந்த கேப்சூல்ஸ் ஸ்பிளிட்டிங் அலாங் த செப்டா, கிராஸ் வளர்ந்து பிளக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அந்த கேப்சூல் ஸ்பிளிட்டிங் அலாங் லாக்யூல்ஸ், அந்த அதாவது சூலக அறையிலேருந்து பிளக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இதை வந்து அதாவது அரை வெடிகனி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது போரிசிடல் கண்டிஷன். போரிசிடல் அப்படின்றது என்ன சார்? ஸோ தீஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸு dehiscence through terminal pores. Through terminal போர்ஸ்னால் அதில் நுனியில் இருக்கக்கூடிய துளைகள் மூலமாக பிளவு ஏற்பட்டு விதைகளை வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பெப்பாவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் அந்த தேர்ட் டைப் ஆஃப் கேப்சூல்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சிம்பிள் ஃப்ரூட் பார்த்துருக்கோம். சிம்பிள் ஃப்ரூட்டுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸை பார்த்துருக்கோம். சிம்பிள் ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன் இருக்குது, ஃப்ளஷி ஃப்ரூட்டு, ட்ரை ஃப்ரூட்டு. ஃப்ளஷி ஃப்ரூட்டு இஸ் ஆல்சோ சப் டிவைடட் இன்டு ட்ரூப்பு, போமு, பெப்போ, அஸ்பெரிடியம், பிளாஸ்டுலா அப்படின்னு பார்த்தோம். வியர்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இஸ் சப்டிவைடட் இன்டு 3 டைப்ஸ்: ட்ரை டெகிசென்ட், ட்ரை இன்டெகிசென்ட், சீசோகார்பிக். இந்த ட்ரை டெகிசென்ட் இஸ் ஆல்சோ ஃபர்தர் சப்டிவைடட் இன்டு ஃபாலிக்கல், லெக்யூம், சிலிகுலா அண்டு capsules. In this capsule, it is further subdivided into 3 types: septicidal, lacucidal and poricidal. In the dry fruit, another 2 types: dry dehiscent and schistocarpic fruits are explained in next videos. Okay students, it is very difficult to understanding, I know well, because of very confusable one. ஏன்னா எல்லாமே மோனோகார்பலரி, மல்டி கார்பலரி, அந்த ஓவருடைய கண்டிஷன்ஸ் சொல்கிறதுனால நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். டோன்ட் worry about it. You should be mind, you should be read and write அந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ஃப்ரூட்ஸையும் எக்ஸாம்பிள்ஸையும் அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் நின்றுடும் அந்த எக்ஸாம்பிள்ஸோட. அப்போ ஈஸியாக உங்களால் வந்து கம்பேர் பண்ணி அந்த ஈஸியாக அந்த எக்ஸாம்பிள்ஸை கெஸ் பண்ண முடியும். ஓகே, அதில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது, அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸில் கூட 2 மெத்தட்ஸு. ஒன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இன்னொன்று ட்ரை இன்டெகிசென்ட்டு, அதாவது உலர் வெடியாகனி மற்றும் சீசோகார்ப் பிளவு கனியை வந்து அடுத்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.